எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிறது ஜான்ஸ் ஹாப்பினஸோட ஒரு ஒன் ஷாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிஸ் டாம்பே ஃபெல் ஃபார் மிஸ்டர் மாஃபியா, இதோட 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட கேட்டேலாமா, நீ இந்த தடவையும் உன் பேர் சொல்ல, எனக்கு இந்த தடவையும் உன் பேர் எனக்கு தெரியல. நேற்று உன் பர்த்டேன்னு சொன்ன டிலேட்டட் விஷஸ்மா, ஐ மீன் இது எப்போ வரும் எனக்கு சரியாக தெரில. எனக்கு தெரிஞ்சு 11ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, சுற்றிட்டு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆட்டம் போட்டுட்டு டவுன்லோட் பண்ணல, ரெக்கார்ட் நான் முன்னாடியே பண்ணிட்டேன். ஸோ டேட்டட் விஷஸ். நீ என்றைக்குமே ஹாப்பியாக இருந்து சிரிச்சிட்டே இரு. அக்காவோட அது என்ன சொல்லுவாங்க தெரியல, அக்கா ஒரு ஆசீர்வாதம் கூடயே இருக்கட்டும். காட் பிளெஸ் யூ மை சைல்ட். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கட்சியாக என்ன பார்த்தோம், அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோம். ஆஃப்டர் 2 months இப்போ நீங்கள் கீழே வரீங்க. சேம் அந்த ஒரு பிளாக் கலரில் பனியனும் ஒரு ஷார்ட்ஸும் போட்டுட்டு தான் வரீங்க. இப்போ நம்ம சுகாவுக்கு கல்யாணம் போயிட்டுருக்கு, ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 weeksல சுகாவுக்கு கல்யாணம். சுகாவோட ஒய்ஃப் பேர் நிக்கி நோப்போம். நல்லா தான் இருக்கும். நிக்கி சுகா லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். அது ரொம்ப வருஷம் இல்லை, ஜஸ்ட் 2 months தான் லவ். ஆளுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும், போய் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு உன்னையன்னு. அந்த பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில, பார்த்தோன்னே சுகாவை பார்த்தோன்னையும் அடி கீழே விழுந்துருச்சு. நம்மளும் விழுவோம்ல, அது மாதிரி விழுந்துருச்சு. இப்போ கல்யாண பேச்சு போயிட்டுருக்கு. நீங்கள் தான் ஒன்று விடாமல் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா சுகா ரிஜிஸ்டர் மேரேஜ் போதும்னு சொல்லியிருப்பார். நம்ம நிக்கி அதுக்கு மேலே வா கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம், நீங்கள் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணுறீங்கன்ட்டு 2 பேரும் அழுகிறாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. ஜிமின்னு ஜங்குக்கு மற்ற மிச்ச பேரையும் இழுத்துக்கிட்டு நீங்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆடாத ஆட்டம். இப்போ கீழே வரீங்க, கையில் உங்கள் ஃபோனை வச்சுட்டே வரீங்க. ஜங்குக்கான்ட்டு ஜங்குக்கு என்னத்தவங்க வேணும் உனக்குன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி லேப்பில் உட்கார வச்சு என்ன வேணும். இல்லை ஜங்குக்கா, மண்டபம் புக் பண்ணவே, அதுக்கு இது டெக்கரேஷன்ஸ் புக் பண்ணுவோம். யாரை புக் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணுவோம், இல்லை என்ன மாதிரி தீம் பண்ணுவோம், புக் கூட நான் பண்ணிக்கிறேன், என்ன தீம் பண்ணுவோம் சொல்லு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நானும் முன்னப்படியே 4 கல்யாணமாக பண்ணி கூட வச்சது இல்லையாடா. பண்ணிலாம் வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பொறுக்கி பயிலே. ஆனால் அதுவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தாண்டி பண்ணி வச்சேன். ரைட்டு, ஜிமின்ட்டு இழுக்கிறீங்க. ஜிமின் வெளில உனக்கு என்னடி பிரச்சனை, ஒரு 2 நிமிஷம் நீ நிம்மதியே விடக்கூடாது அதானே சொல்லிட்டு உட்கார்றாரு. உட்காந்து என்னடி உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஜீவனா என்ன தீம் வைப்போம், என்ன மாதிரி கலர் வைப்போம், சுகாவுக்கு என்ன கலர் பிடிக்கும், க்ரீம் கலர் வைப்போமா, ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி பேஸ்டலிஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். க்ரீம் கலரும் அந்த ப்ரௌன் கலரு இந்த மாதிரி வைப்போமா. நீ கல்யாணம் வைக்கிற கருமாதி வைக்கிறியா, ஜங்குக்கா அவசரமாக பேசாத, வாயில அடிப்பேன். சரி விடு. சரி, அப்போது பேஸ்டல் க்ரீன் அண்டு லோட்டஸ் பிங்க்கு அந்த தீம் வைப்போமான்ட்டு கேட்குறேன். 2 பேருக்குமே அது பிடிச்சிருக்கு. சரி வா வைப்போம், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. 3 பேரும் அதுக்கான இது பேசிகிட்டு இருக்கேன். சுகா அப்போ தான் வராது. பிரதர் கல்யாண மாப்பிள்ள வாடா உட்காரு. என்னடா பாதாம் ஜூஸ் போட்டு தருவேன், எதுக்கு? இல்லை முருங்கைக்காய் சம்பரம் தரவா, அது எதுக்கு? ஒவ்வொன்றா நீங்கள் கேட்டு விளாண்டு அவனை பிடிச்சி அந்த எது மூடு ஏற்றுமோ அதெல்லாம் செஞ்சு தரவான்னு கேட்டு வம்பளுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் சும்மா ஏண்டி தங்கச்சி மாதிரி அடி இருக்க ஆம்பளை சொல்ல ஜங்குக்கு, அது ஏன் ஆளுடா ஆம்பளைன்னு சொல்லாங்கடா, மன வருத்தமாக இருக்குது. உனக்கு இருக்குண்டா, இருக்கும். ஒரு பொம்பளே இல்லை, அவ்வளோ போய் லவ் பண்ணியிருக்க பற்றி அங்கே இருக்கடா நீ. ஏன் ஆள் பொண்ணு தான் பார்த்து எனக்கு தெரியாதா, மூஞ்சியை சேர்த்து அடிக்கிறீங்க.
என்னடா சொல்கிறேன் என் தங்கச்சி என்னடா பண்ணேன் வந்து சுகர் சட்டையை விடிக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சமாளிக்கிறாரு. நீங்கள் மூஞ்சி சேர்த்து அடிச்சுப்பட்டீங்கல்ல, அதை வர கை வச்சு தேய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றுடா விட்டுடான்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான் டே மாப்பிள்ள. சரி, தீம் செலக்ட் பண்ணிட்டோம். லோட்டஸ் பிங்க்கும் பேஸ்டல் க்ரீனும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு வைக்க போகிறேன் நானேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு பேர் ஏன்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன ட்விஸ்ட்னா, கேர்ள்ஸுக்கு பேஸ்டல் க்ரீன், பாய்ஸுக்கு பிங்க். அதெல்லாம் முடியாதுன்ட்டு சுகா சொல்ல கிடையவே ஒழுக்க மரியாதை போடுறேன். பிங்க் கலர் ஷர்ட் வேணாம், பிங்க் கலர் கோட் வேணாம், பிங்க் கலர் ஷர்ட்டே போட்டுக்கோ. அது கீழே நீ என்ன பண்ணுற, எந்த க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் கலர் பேண்ட் போட்டுக்கோ, செம்மையாக இருக்கும். பொண்ணுக்கு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பொத்திட்டு கிளம்புங்க. அவுட் ட்ரெஸ்ஸு நான் தான் செலக்ட் பண்ணுவேன். உனக்கு சொல்கிறாங்க போட வெண்ண இப்படி தள்ளி விட்டு போயிடுவீங்க. என்னைக்கிடா நீ சொல்கிறத கேட்டிருக்கா, நீ வேறு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல, நீ பொத்துடா. பொத்துறேன் சொல்லிட்டு ஜிமின் போயிட்டான். இந்த ஜங்குக்கு வந்து மாப்பிள்ள என்னடா, அப்புறம் உனக்கு கல்யாணம், அது என் பிள்ளைக்கு நான் வந்து ரெடி பண்ணல, எனக்கு எப்போ கல்யாணம் வைக்கலான்னு இருக்கேன், வேணுமா போய் பண்ணிக்க. பண்ணிக்கவா தீரிக்கிறாரு. வேணும் போய் பண்ணிக்கோ சொல்லிட்டு சுகர் சொல்கிறாரு. சுகருக்கு நீங்கள் தான் வந்து கல்யாணம் பண்ணி கேட்குறாருனே வந்து ஸ்ட்ரைக் ஆகலை. சரி வேணா வா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகலாம் வந்து என்ன கூப்பிட்றீங்க, சாரி வளர்றேன் உங்களை கூப்பிட்றாரு அவர். ன்ற மாதிரி சுகா பார்க்க, என்னடா ஏன்டா இப்படி பார்க்க, நீ தாடா பர்மிஷன் கொடுத்த, பைத்தியம். ஸோ நான் மறந்தே போயிட்டேன். வைக்கி அதெல்லாம் கிராண்டாக வச்சுக்கலாம் நல்ல நாளாக பார்த்து வச்சுக்கலாம். அப்புறம் கல்யாணத்தை என்ன ராகு காலத்தில் வைப்பாங்க, நீ வைப்படா என்ன அவனே சொல்லு. ரைட்டு என்னை நல்லவனாகவே இருக்க விட மாட்டாங்களே ஜமுக்கா சொல்ல. சுகா ஏன்டா இதோ போனே கொல்ல போகிறேன்ல சொல்லிட்டு சுகாவை அடிக்க வர்றாரு. சுகாவை அடிக்க வந்துட்டு நிக்கி வந்து வேணாம் அடிக்காதீங்கன்ட்டு வெளிலேருந்து வர, தங்கச்சி ஹாய்ட்டு ஜங்க் சொல்ல ஹைன்னு சொல்லிட்டு வராரு. வந்து என்னப்பா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுகா கிட்டே வராங்களா. நீங்கள் வந்து அவங்ககிட்ட வர்றாங்கன்னு தெரியுதுல்ல, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நீயே அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுற, அவங்க ரொமான்ஸ் பண்ண விட்றியா சொல்லிட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவீங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாக அங்கிட்டு வந்துட்டு பேசிட்டு கொஞ்சம் கொலாடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அந்த சைடு, கார்டன் சைடு சுற்றி கார்டன், நடுவில் வந்து அது ரோஸ் கார்டன், ரோஸு அப்புறம் அந்த என்னது டுலிப்பு ரோஸு லிலி கார்டன். அந்த கார்டன் சுற்றி ஃபுல்லாக ஸ்மெல்லு, நடுவில் ஒரு பூல், அது ரவுண்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல். அதில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஐ மீன் தண்ணிக்குள்ளே இல்லை, தண்ணிக்கு வெளியே உட்காந்து காலை உள்ளே விட்டுட்டு நீங்கள் உட்காந்து உங்கள் ஃபோனில் வந்து வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து தங்கமேலுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்களை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அவர் 2 காலுக்கு நடுவில் உங்கள் காலை வச்சு தண்ணிக்குள்ளே வச்சுருக்காரு. 4 காலையும் வச்சுருக்கார். வந்து நீங்கள் வந்து அவர் தோளில் சாஞ்சிட்டு எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏம்மா கல்யாணம், ஃபஸ்ட்டு கல்யாணம், என் குடும்பம், அது குடும்பம் என் குடும்பத்தில் சேருதுன்னு தெரியும் போது, தனக்குன்னு ஒரு அத்தை மாமா எல்லோரும் வருவாங்கன்னு தெரியும் போது நல்லா இருக்குடா சொல்லிட்டு நீங்கள் சொல்ல. ஜங்குக்கு வந்து உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணிட்டேன். ஆமாம் நல்லா இருக்கு சொல்லிட்டு சொல்ல, பொறுக்கி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல. அம்மா பொறுக்கி தான், அதான் நீ பொறுக்கிட்டே இருக்கேன் இன்னும். ஏடா இப்படி பேசுகிறவாயே ஊர்வன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து பொத்திக்கிறேன் சொல்லிட்டு அவங்க காதில் கடிச்சு விளாண்டுட்ருக்காரு. சும்மா இருடான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சும்மா இருக்கிறதுக்கான ஒன்று மாட்டில் தூக்கி வச்சண்டி கொண்டாட்டின்னு சொல்லிட்டு இது
ஆம் ஸ்ட்ரைட் பண்ணையில் பிரிக்கி எடுத்துறாங்க, குடல் ஊற்றுற போகுது. ஆமாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, இருந்தால் பரவாயில்ல, இல்லை பிரிக்கினா குடல் தானே வரும் சொல்லிட்டு உங்களை வம்புளுக்க சும்மா இருக்கிறியா சரியா? நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் சதையெல்லாம் இருக்குது, எங்கே இருக்குது காமி வைப்போம். நீங்கள் உங்கள் ஆர்ம்ஸை காமிச்சிட்டு பார்த்தியாட்டு சொல்கிறீங்க. ஏய், ஆர்ம்ஸு 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்கடி, சரி அது கொஞ்சம் பல்காக வச்சுருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி ஒல்லியாக இருக்க? ஸ்கின்னி பில்ட்டு எதுக்கு பண்ணுற? எனக்கு ஸ்கின்னியாக இருந்தால் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு வளர்க்குற அளவுக்குலாம் எனக்கு பிடிக்காது, நல்லா இருக்காது. நான் பொம்பளை மாதிரி இருக்கிறது அது ஒன்று தான், அதையும் போட்டு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், நான் பையனே என்னை முடிவெடுத்துருவீங்க. எதுக்கு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற அவன் ரைட்ரா, இந்த பிள்ளை ஒத்துக்குதுன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். இப்போது நீங்கள் ஜங்குக்கா, என்னம்மா ஜங்குக்கா, என்னடி ஜங்குக்கா சொல்லு மயிலு சொல்கிறேன். அவன் சொல்ல, எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக குழந்தை குட்டி ஹனிமூன், ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன், ஆட்டம் பாட்டம், தினமும் காலையில் செஸ்லேருந்து புதஞ்சிருக்க ஃபேஸை வெளில எடுத்துகிட்டு தினமும் நைட்டு உனக்கு கிஸ் பண்ணிகிட்டே தூங்கிட்டு டெய்லியும் காஃபி சேர்ந்து குடிச்சிட்டு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாபை 9 to 5 மாதிரி மாற்றிட்டு என் கூடயே இருக்கணுன்ற மாதிரி வச்சுட்டு 2 பேரும் வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஜங்குக்கா. என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல இது நீங்கள் கேட்க. ஜங்குக்கு உன்னை விட்டால் எனக்கு யாரடி இருக்கா சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் ஆமாண்டா ஆனாலும் விட்டுட்டு போயிட மாட்டேல, விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணேன். நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு ப்ராமிஸ் I'll always be with you சொல்கிறான். அதுக்கு நீங்கள் தயவு செய்து இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு நீ தான் உலகமேன்ட்டு மாறிட்டேன். இதுக்குனால என்னால் நீ இல்லாமலாம் இருக்கிற லைஃப்பை நினச்சி பார்க்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜங்குக்கு நினச்சி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை சொல்கிறாரு. இப்போது டைம் ஸ்கிப் 2 weeks ஆஃப்டர். இப்போ நீங்கள் என்னன்னா கல்யாணத்தில் சுற்றிட்டு அலையிறீங்க. நீங்களும் ஜங்குக்கும் ஒரே கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. அது என்ன மாதிரினா, ஜங்குக்கு ஒரு க்ரீன் கலர், ஐ மீன் அந்த பேஸ்டல் க்ரீன் கலரில் ஒரு ஷர்ட்டும் ஒரு க்ரீம் கலர் பேண்ட்டும் போட்டிருக்காரு. போட்டுட்டு அழகாக டீசெண்டாக இருக்கார். நீங்கள் அதே பேஸ்டல் க்ரீன் கலரில் ஒரு சாரீ உடுத்திருக்கீங்க. அதில் லோட்டஸ் பிங்க் கலரும் ஆட் ஆகிருக்கு. என்ன மாதிரி இருக்கும்னா அந்த இடமே, இருங்க நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ஒரு வெட்டிங் ரூம் அண்டு ஆஃப்டர் வர மாதிரி இருக்கிறவங்க காஸ்டியூமும். சாரி டு சே திஸ், என்கிட்ட நான் சொன்ன காம்பினேஷனில் காஸ்டியூம் கிடைக்கல எனக்கு ஃபோட்டோ. ஓகே தென், இந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஹோல் இடமுமே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க, அழகாக எல்லோருமே சிரிச்ச முகத்தோடையே இருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, பொண்ணோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்களும் அவ்வளோ ஜாலியாக குதிச்சுட்டு அலைவீங்க. வெற்றிகரமாக கல்யாணமும் முடியுது, சாந்தி முகூர்த்தமும் நடக்கிறது. அந்த டைமில் ஜங்குக்கு வர்றாரு. வரையில் சவுண்டு கிளியுது, அது உங்களுக்கு கேட்குது. நீங்களாலும் காதை பொத்தின்ட்டு உட்காந்துருக்கீங்க, சலானியை காதில் வச்சு இழுத்து போத்திட்டு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு மெதுவாக அந்த போர்வைக்குள்ளே வராரு. படுத்துட்டு ஓய்ன்றாரு. சி பிசாசு எப்படி பயப்படுறது பாரு, என்ன இப்படி திட்டுற, உன்னுடைய ஆசையாக ஓய்ண்டா திட்டுற, இந்த திட்டுற. நல்லா இருப்பியா நீ? நல்லா தான் இருப்பேன், உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல. நீ உட்காந்து சொல்கிற சவுண்டு கேட்டியா? உங்கள் அண்ணன் பிடிச்சி உங்கள் அக்கா உங்கள் அண்ணியை உருட்டுறா,
ஏய் அதெல்லாமே எதுக்குடா பேசுகிறா, சாரமா சாரம் அபச்சாரம் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற அபச்சாரமா நாளை பின்ன நம்ம பண்ண மாட்டோமா? கிட்ட வராது, தெளிப்போ ஓடிப்போ அடிச்சோ அப்பாளி போ சாத்தாடி போ எடுத்து எங்கேயாவது எடுத்து அடிச்சிட போகிறேன் ஓடிக்கிறேன் பொம்பளை மாதிரி பேசுடி. சரிங்க எந்திரிச்சு போறீங்க இல்லையா, இல்லைன்னா எதையாவது எடுத்து தலையிலேயே அடிப்பீங்க நீங்கள் சொல்ல. இதுக்கு நீ அப்படியே பேசலாம் சொல்லிட்டு சொல்ல. அந்த வெங்காயம் தானே நானும் பேசிட்டு இருக்கேன், அடிச்சேன்னா பார்த்துக்க எந்திரிச்சு படா சொல்லு. சரி 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 சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு உடனே நான் போட்டு உருட்டுறேன். நான் உருட்டுறதுக்கு நான் மாவுக்கிட்ட இடப்பட சொல்லிட்டு நீங்கள் ஒரே ஏற்றுறீங்க. ஏன்டி ஏற்றுற வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் இடுப்பை தேய்ச்சிட்டு சரி சரி இங்கே வாயேன், என்னடி ஒரு கிஸ்ஸு கொடு. குழந்தைத்தனத்தை ஆரம்பிச்சிட்டான். ஏட்டா இப்படி இருக்கு ஐயோயோன்ட்டு நீங்கள் வந்து அவரை கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு போதுமா இன்னும் மறுபடியும் பண்ணுறீங்க இன்னும் சொல்லிட்டு அவன் சொல்ல. நீங்கள் எவ்வளோ கேட்குறானோ அவ்வளோ கொடுக்குறீங்க. இன்னும் இன்றைக்கி என் பிள்ளை இவ்வளோ ஜாலியாக இருக்குது போல் இவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ஆமாம் ஆமாம் சந்தோஷமாக இருக்கேன், எங்கள் அண்ணன் சந்தோஷமாக இருக்கிறத நினச்சி கொஞ்சம் மன திருப்தியில் இருக்கேன். ஜிமின்னே பாவம் ஜாலியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சிங்கிளாக. அவனுக்கும் வருண்டி ஒரு ஆளை விட்டு அலையிற ஆள் இன்னும் அக்காட்ட என்கிட்ட சொல்லலை, சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் நான்ட்டு நீங்கள் சொல்ல. யாரடி? அதான் என் ஃப்ரெண்டு நீயாவை விட்டு அலையிறான். இது எப்படி உனக்கு தெரியும்? அதான் அவன் பார்க்குற பார்வையை திங்கிற மாதிரி பார்த்தானே. அப்படியே அவனை கேவலமாக வரைஞ்ச காரணம் கொடுற மாதிரி பார்த்தியான்ட்டு நீங்கள் சொல்ல. ஜங்குக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி கிஸ் பண்ணுறீங்க நீங்கள் அவனை, லவ் யூ ஜங்குக்கா சொல்லிட்டு அவங்களுக்கு கிஸ் பேக் பண்ணுறான். ஸோ அவ்வளோதான், இதில் ஒன்றுமே இருக்காது. எனக்கு தெரியும், நீக்கு நல்லாவே தெரியும். சுத்தத்துக்கு எனக்கு எந்த இதுவுமே தோணலை. நான் நிறையவே நினச்சேன் நிறைய சீன்ஸ் ஒப்பம் செய்யலான்னு, பட்டு எனக்கு இந்த டைமுக்கு இவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அகெயின் பிலேட்டட் விஷஸ்டா, பி ஹாப்பி ஃபார் எவர். நீ கேட்டுட்ருப்பேன் நம்புகிறேன். ஸோ டாடா பை பை, லவ் யூ. அண்ட் ஒன் திங், எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க 1 or 2 வேர்ட்ஸில் ஆச்சு, எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். மறந்துடாதீங்க. டாடா பை.